7 தலை 10 கொம்புகளை கொண்ட பெரிய வலு சர்ப்பத்தை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். தீர்க்க தரிசன புத்தகங்களாகிய தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அநேக கொடிய மிருகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை நம்மால் காண முடிகிறது. உதாரணமாக, சிறகுகள் கொண்ட சிங்கம், 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருக்கும் கரடி, 4 செட்டைகளை உடைய சிவிங்கி, கெடிதும் பயங்கரமுமான மிருகம் என்று பட்டியலிட்டு நாம் சொல்லலாம். அவை எல்லாவற்றிலும் மிகவும் கொடிய மிருகம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எதுவென்றால் 7 தலைகள் 10 கொம்புகளை கொண்ட பெரிய வலு சர்ப்பம்தான். இதை பற்றின வேத வாக்கியத்தை நான் முதலாவதாக வாசிக்கிறேன். பிற்பாடு இதனை பற்றி நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய பெரிய வலு சர்ப்பத்தை பற்றியும் அந்த வலு சர்ப்பத்தின் முக்கிய செயல்பாடு பற்றியும் கூறியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கும்போது இதன் அர்த்தம் நமக்கு புலப்படவில்லை. ஆம், தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் அடையாள மொழிகளால் எழுதப்பட்டிருக்கும். அவை பூட்டு போடப்பட்ட பூட்டை போல நமக்கு தோன்றும். ஆனாலும் இதற்கான அர்த்தமுள்ள வேத வசனத்தை நாம் சாவியாக கண்டுபிடித்து திறந்தால் இந்த அடையாள மொழிகளின் அர்த்தங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, 3 கேள்விகள் மூலமாக இந்த பெரிய வலு சர்ப்பத்தை பற்றியும் அதன் செயல்பாடுகளையும் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது, தீர்க்க தரிசனத்தில் வலு சர்ப்பம் என்பது யாரை குறிக்கிறது? இரண்டாவது, தீர்க்க தரிசனத்தில் வானத்தின் நட்சத்திரங்கள் யாரை குறிக்கிறது? மூன்றாவது, தீர்க்க தரிசனத்தில் வலு சர்ப்பத்தின் வால் என்பது எதை குறிக்கிறது? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை வேதாகமத்தின் வசனங்களை கொண்டே இந்த பூட்டுக்கான சாவியை கொண்டு திறந்தால் அதன் மகத்துவத்தையும் மேன்மையையும் பிரம்மாண்டத்தையும் நம் கண்கள் காணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முதலாவது கேள்விக்கு கடந்து போகலாம். தீர்க்க தரிசனத்தில் 7 தலைகள் 10 கொம்புகளை கொண்ட பெரிய வலு சர்ப்பம் யாரை குறிக்கிறது? இதற்கான நேரடி வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதைச் சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இந்த வசனத்திலிருந்து வலு சர்ப்பம் என்பது பிசாசு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படும் லூசிஃபரை குறிக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏன் லூசிஃபர் என்ற சாத்தானை பாம்போடும் சர்ப்பத்தோடும் ஒப்பிடுகிறார்கள் என்ற சிந்தனை உங்களுக்கு தோன்றலாம். ஏனென்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சிப்பதற்கு அவன் சர்ப்பத்தை தான் பயன்படுத்தினான் என்பதினாலே அவன் வலு சர்ப்பம் என்றும் பழைய பாம்பு என்றும் அழைக்கப்படுவதை நாம் நிதானித்து கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி, தீர்க்க தரிசனத்தில் வானத்தின் நட்சத்திரங்கள் யாரை குறிக்கிறது? இந்த கேள்விக்கான பதில் மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்த 7 தலைகள் 10 கொம்புகளை கொண்ட அந்த பெரிய வலு சர்ப்பம் இந்த வானத்தின் நட்சத்திரங்களைத்தான் வானத்திலிருந்து பூமியிலே விழத்தள்ளியது என்று வேத வாக்கியம் தெளிவாக கூறியது. அப்படி என்றால் தீர்க்க தரிசனத்தில் வானத்தின் நட்சத்திரம் யாரை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு அழகிய வேத வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இந்த வசனத்தின்படி நட்சத்திரங்கள் என்பது பரலோகத்தில் வாசம் செய்த தூதர்களை குறிக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியென்றால்
7 தலைகள் 10 கொம்புகளை கொண்ட பெரிய வலுசர்ப்பமாகிய சாத்தான் என்பவன் வானத்தின் நட்சத்திரங்களாகிய பரலோகத்தின் சேனையாகிய தூதர்களிடத்தில் ஒரு மிக முக்கியமான செயலை செய்தான் என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அவன் என்ன செயல் செய்தான் என்பதை தொடர்ச்சியாக கவனித்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். 3வது கேள்வி, தீர்க்க தரிசனத்தில் வலுசர்ப்பத்தின் வால் எதை குறிக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை நாம் புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். ஏனென்றால் அந்த 7 தலைகள் 10 கொம்புகளை உடைய அந்த பெரிய வலுசர்ப்பம் தன்னுடைய வாளை பயன்படுத்தி வானத்தின் நட்சத்திரங்களை கீழே இழுத்து போட்டது என்று வேத வாக்கியம் அழகாக கூறுகிறது. அப்படி என்றால் பெரிய வலுசர்ப்பம் சாத்தான் என்பதை புரிந்து கொண்டோம். அவன் பயன்படுத்திய வாள் என்பதற்கான தீர்க்க தரிசனம் அர்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த பூட்டுக்கான சாவி வசனத்தை நான் வாசிக்கிறேன். மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மூப்பனும் கணம் பொருந்தியவனுமே தலை, பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். ஏசாயா 9:15 இந்த வசனத்திலிருந்து வாள் என்பது பொய் போதகத்தை குறிக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நான் கூறுகிறேன். அதாவது 7 தலைகள் 10 கொம்புகளை கொண்ட பெரிய வலுசர்ப்பமாகிய சாத்தான் வானத்தின் நட்சத்திரங்கள் என்று ஓமையாக அழைக்கப்படும் தூதர்களை தன்னுடைய பொய் போதகத்தினாலே அவர்களை வஞ்சித்து வானத்திலிருந்து கீழே விழத்தள்ளினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் செய்த பொய் போதகம் என்னவென்று இந்த வாக்கியத்தில் பதிவு செய்யப்படாவிட்டாலும் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு அடைமொழியாக கொடுத்த பெயர்களில் ஒன்று பொய்யுக்கு பிதா என்று குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் இந்த லூசிஃபராகிய சாத்தான் பரலோகத்தின் தூதர்களிடத்தில் பரலோகத்தின் தேவனை பற்றியும் அவருடைய அரசாங்கத்தை பற்றியும் இல்லாத பொய்யான காரியத்தை போதகமாக செய்து அவர்களை நம்ப வைத்திருக்கிறான். அந்த பொய் போதகத்தை நம்பின தூதர்கள் பரலோகத்திலிருந்து பூமியிலே விழத்தள்ளப்பட்டார்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அப்படியென்றால் சாத்தானானவன் பரலோகத்தின் தேவனை பற்றி என்ன பொய் போதகம் கூறினான் என்பதை நாம் சற்றே யூகித்து புரிந்து கொள்ளலாம். அந்த உதாரணம் என்னவென்றால், ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டுமென்றால் 2 கட்சிகள் போட்டியிடும்போது ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி எதிர்கட்சியினருடைய குறைவுகளை சொல்லி தங்களுக்கென்று வாக்கு சேகரிப்பது நம் வழக்கத்தில் இருக்கக்கூடிய காரியமாகத்தான் இருக்கிறது. எதிர்த்தரப்பு கட்சியும் தாங்கள் செய்யப்போகும் நன்மைகளை பற்றியும் தாங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் பேசுவதை காட்டிலும் எதிர்த்தரப்பினருடைய குறைவுகளையும் எதிர்த்தரப்பினரை பற்றின இல்லாத பொல்லாத காரியங்களையும் கூறிதான் மக்களிடத்தில் தங்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்தும் ஓட்டுக்களை சம்பாதித்தும் தங்களுடைய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அவர்கள் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. இதை போன்று பரலோகத்தின் தேவனுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக சாத்தானானவன் பரலோகத்தின் தேவனை பற்றின பொய் போதகத்தை தன்னுடைய இனஜனமான தூதர்களிடத்தில் பரப்புரை செய்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட பரப்புரையை அவன் செய்திருப்பான் என்றால், தேவன் அன்பில்லாதவர், தேவன் சுயநலம் உள்ளவர், தேவன் நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார், தேவன் நம்முடைய சந்தோஷத்தின் மீது அக்கறை இல்லாதவர், தேவன் மிகவும் நம்மை கொடுமையாக ஆட்சி செய்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களையும் இதற்கு மேலான காரியங்களையும் நம்பும் விதத்தில் சாத்தானானவன் பொய் போதகத்தை தன்னுடைய நண்பர்களாகிய தூதர்களிடத்தில் பரப்புரை செய்திருக்கிறான். இந்த பரப்புரையை நம்பி வீழ்ந்து போன தூதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்றும் வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வலுசர்ப்பத்தின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று என்று வெளிப்படுத்தல் 12:4 வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பரலோகத்திலிருந்து பூமியில் விழத்தள்ளப்பட்டது என்றால், வலுசர்ப்பமாகிய சாத்தானானவன் வானத்தின் நட்சத்திரங்களாகிய பரலோகத்தின் தூதர்களை
தன்னுடைய பொய் போதகத்தினால் நம்ப வைத்தான். அப்படி நம்ப வைத்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 1/3 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1/3 என்பது எத்தனை அளவு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உதாரணமாக 100 கோடி தூதர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 1/3 நாம் கணக்கிட்டால் 33.33 கோடி தூதர்கள் பரலோகத்திலிருந்து விழத்தள்ளப்பட்டார்கள் என்று நாம் கணக்கிட முடியும். இதைத்தான் பரலோகத்திலிருந்து பூமியில் விழுந்த 33 கோடி தேவதூதர்கள் என்று அழைக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி வானத்தில் வசித்த பரலோகத்தின் தூதர்கள் வலுசற்பமாகிய சாத்தானின் வாள் போன்ற பொய் போதகத்தை நம்பி அவனுடைய வஞ்சகத்திற்கு உடன்பட்டதினாலே பரலோகத்திலிருந்து பூமிக்கு 33 கோடி தேவதூதர்களாக விழுந்தார்கள். அவர்கள் தீயதூதர்களாக இப்பொழுதும் உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தீர்க்க தரிசன பகுதி நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியுமாக தெளிவாக கூறுகிறேன். தீர்க்க தரிசனத்தில் 7 தலை 10 கொம்புகளை உடைய அந்த பெரிய வலுசர்ப்பம் சாத்தானாகிய பிசாசாகிய லூசிஃபரை குறிக்கிறது என்பதை பார்த்தோம். வானத்தின் நட்சத்திரங்கள் பரலோகத்தில் வாசம் செய்யும் தேவதூதர்களை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த வலுசர்ப்பத்தின் வாள் என்பது பொய் போதகத்தை குறிக்கிறது என்பதை பார்த்தோம். 1/3 தேவதூதர்கள் என்பது 33 கோடி தேவதூதர்கள் வானத்திலிருந்து பூமியில் விழத்தள்ளப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு தீர்க்க தரிசன அடையாள மொழிக்கும் வேதாகமத்தில் அர்த்தம் இருக்கிறது. அப்படி பூட்டு போன்ற காட்சியளிக்கும் அவ்வேத வசனத்திற்கு ஏற்ற சாவியை கண்டுபிடித்து திறந்து பார்த்தால் அதன் சந்தோஷம் அளவு கடந்து இருக்கும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது காரியம், சாத்தானானவன் தன்னுடைய பொய் போதகத்தினால் பரலோகத்தில் இருக்கும் பரிசுத்த தேவதூதர்களையே வஞ்சிக்க வைத்தான், நம்ப வைத்தான் என்றால் நாம் எம்மாத்திரம். நம்மை சாத்தானானவன் பொய் போதகம் சொல்லி ஏமாற்றுவது மிகவும் எளிது. நாமும் நம்பிவிடுவோம். நாம் எப்பொழுது இந்த வஞ்சகத்திலிருந்து சற்றே தள்ளி வைக்கப்பட்டவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் ஒழிய நம்மால் நம்மை காப்பாற்றிக்கொள்ள இயலாது. பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையின் மீது அஸ்திபாரம் போட்டு வாழக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பரலோகத்தின் தேவன் பாதுகாப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கடைசி காலங்களில் அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக, கள்ள ஊழியக்காரர்களாக, கள்ள உபதேசங்களை போதிக்கக்கூடியவர்களாக அநேகர் எழும்பி வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு நபருடைய தாளந்தை வைத்தும் ஒரு நபர் செய்யும் அற்புதத்தை வைத்தும் நாம் அந்த நபர் செய்யும் போதனையை நம்பிவிடக்கூடாது. பரலோகத்தின் பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் எவ்விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக நாம் படித்து அவருடைய கிருபையினால் நாம் புரிந்து கொள்ளும்போது நாம் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போன்று இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாத்தானானவனின் பொய்ப்போதகம் இந்த உலகத்தை அடித்துச் செல்லும்போது நாம் நிலையாக நிற்கக்கூடிய கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக மாறுவோம், வாழுவோம். தேவன் அதற்கு பரிபூரண கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.